வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கூவாகம் கிராமத்துல நடக்கிற அற்புதமான கோயில் திருவிழாவான கூத்தாண்டவர் கோயில் திருவிழா பற்றியும், திருவிழா எந்த மாதிரி நடக்குது, எந்த மாதிரி வழிபாடுகள் பண்றாங்க, பக்தர்கள் என்னதெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கறதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோழ காலத்துல கட்டப்பட்ட கோயில் அப்படின்னாலும் இந்த கோயிலை யாரு கட்டுனா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் யாருக்குமே தெரியல. இந்தியாவில இந்துக்களுக்கான கோயில்களா சைவ கோயில்கள், வைணவ கோயில்கள், சமண கோயில்கள் அப்படின்னு பல்வேறு வகையான கோயில்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பாலினத்தவருக்கான உண்டான ஒரு தனித்துவமான கோயில் அப்படின்னு இந்த கோயிலை சொல்லலாம். இந்தியாவில இருக்கக்கூடிய மாற்று பாலினத்தவரான திருநங்கைகள் எல்லோருமே கூவாகம் கூத்தாண்டவர் கோயில்ல நடக்கக்கூடிய சித்திரை திருவிழால பங்கேற்றுக் கொள்வாங்க. அதாவது தங்களோட வாழ்க்கையில நடக்கவிருக்கிற ஒரு முக்கியமான தருணத்துக்காக இந்த கோயிலுக்கு வருவாங்க. இப்போதைக்கெல்லாம் மீடியாக்கள் மூலமா மாற்று பாலினத்தவரான திருநங்கைகளை பற்றி புரிதல் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு காலத்துலதான் திருநங்கைகளை பார்த்தாலே அவங்க செய்யற தொழிலை வச்சு அவங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அலட்சியப்படுத்துவாங்க. ஆனா இப்போதைக்கு திருநங்கைகள் நிறைய துறைகள்ல முன்னேறிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதோடு மட்டுமல்லாம நிறைய பேரு அவங்களோட மனதுல அவங்கள பத்தின அந்த தவறான எண்ணங்களை மாற்றி அவங்களுக்கு அடைக்கலமும் கொடுத்துட்டு வராங்க. இது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அத மாதிரிதான் எல்லாருமே நம்மளோட பார்வையில அவங்கள நல்லபடியா நினைச்சுக்கணும். நம்ம உடம்புல ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கிறதுனால நிறைய உடல் உபாதைகள் வருது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்றோம். அதே மாதிரிதான் ஹார்மோன் சேஞ்சஸ்னாலதான் ஆணா பிறந்த ஒருத்தர் பெண்ணாக மாறுறதும், பெண்ணாக பிறந்த ஒருத்தர் ஆணாக மாறுறதும் நடக்குது. அந்த புரிதல் இப்போ பேரண்ட்ஸ் கூட வந்திருக்குது. அதனால நிறைய பேரு தன் குழந்தைகள் ஹார்மோன் சேஞ்சஸ்னால அவங்க ஆண்ல இருந்து பெண்ணாக மாறினாலோ, பெண்ல இருந்து ஆணாக மாறினாலோ அதை அன்போடு ஏற்றுக்கொள்றாங்க. சில பேர் அவங்களோட சுய லாபத்துக்காக இத மாதிரி ஆனவங்களை விற்றோ இல்லைன்னா வாங்கியோ அவங்களோட பண தேவைக்காக யூஸ் பண்ணிடுறாங்க. அப்படி எல்லாம் நடக்காம இருக்கிறது நம்மளோட கையில தான் இருக்குது. பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திருநங்கைகளை கடவுளோட ஒப்பிட்டு தான் சொல்லுவாங்க. சரி, எந்த கடவுளோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க, ஏன் இந்த திருநங்கைகள் எல்லோருமே இந்த கோயிலுக்கு அந்த முக்கியமான தருணத்துக்காக வெயிட் பண்றாங்க அப்படிங்கிறத இனி பார்க்கலாம். மகாபாரதத்துல குருஷேத்திர போர் எல்லாருக்குமே தெரியும். 18 நாட்கள் நடந்த ஒரு பாரத போர். அந்த போர்ல கௌரவர்களோட படை எல்லா படைகளோடும் பலமான படை வீரர்களோட இருந்திருக்காங்க. அதே இது பாண்டவர்களோட படை பலமற்று போய் இருந்திருக்குது. அதனால அப்போதைக்கு இந்தியால இருக்கக்கூடிய எல்லா பலமான வீரர்களும் பாண்டவர்களுக்காக போரிடுறதுக்காக போயிருக்காங்க. அப்படி போரிட போனதுல பலமான போர் வீரரா தான் இருந்திருக்காரு இந்த கோயில்ல வழிபடக்கூடிய கூத்தாண்டவர், அதாவது அரவான் அப்படிங்கிற போர் வீரர். இரவான் அப்படின்னு தென்னிந்தியாவில வர்ணிக்கப்படுறாரு. அது இது வடபகுதியில பார்பரிகா அப்படின்னு பேர்ல அழைக்கப்படுறாங்க. இப்போதைக்கு அவருக்காக வடபகுதியில கட்டஷ்யாம் அப்படிங்கிற கோயில் எழுப்பப்பட்டிருக்கு. தென்னிந்தியாவில கூத்தாண்டவர் கோயில், இரவான் கோயில் அப்படின்னு நிறைய இடங்கள்ல கோயில்கள் எழுப்பப்பட்டிருக்கு. அரவான் இரவான் இரண்டுமே ஒன்றுதான். அரவான் அப்படிங்கிறத அரவம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அரவம் அப்படின்னா நாகம், நாகத்தோடு தொடர்பு படுத்தி கூறுறாங்க. தென் தமிழகத்துல அரவானோட கதையில அரவானோட பெற்றவர்களா பாண்டவர்கள்ல வில்வித்தையில் சிறந்த அர்ஜுனனுக்கும் நாகலோகத்துல நாகக்கன்னி உலுப்பிக்கு பிறந்த மகனாதான் அரவான் சித்தரிக்கப்படுறாரு. அதே இது வட இந்தியால பாண்டவர்கள்ல ஒருவரான பீமனோட மகனான கடோர்கஜனுக்கும் நாகலோகத்துல நாகக்கன்னி உலுப்பிக்கு பிறந்த மகனாதான் பார்பரிகா அப்படிங்கிற அரவான் இருந்ததா கூறுறாங்க. மிக சிறந்த போர் வீரரா தான் இருந்திருக்காரு அரவான், இல்லைன்னா பார்பரிகா. அதாவது தன்னோட 3 அம்பினால் குருஷேத்திர போரையே முடிக்க அளவுக்கு பலம் பெற்றவராதான் அரவான் இருந்திருக்காரு. ஒரு அம்பினால் கௌரவர்களையும், இன்னொரு அம்பினால் பாண்டவர்களையும், 3வது அம்பினால் கிருஷ்ணரையும் அழிக்க வல்ல அளவுக்கு திறன் பெற்றவரா இருந்திருக்காரு. ஆனா போர் செய்யும் போது அரவானுக்கு ஒரு விதி இருந்துச்சு. எப்படின்னா, அவர் கண்டிப்பா போர்ல யாரு பலமற்றவர்களோ அவர்களுக்காக தான் போரிடணும். அப்படிதான் அவர் பாண்டவர்களுக்காக போரிட அவர் போருக்கு வந்தாரு. போர் நடந்துட்டு இருக்க நேரத்துல அரவான் பாண்டவர்கள் பக்கம் நின்று போர் செய்ததுனால பாண்டவர்களோட படை பலம் பெற்றதா மாறிடுச்சு. கௌரவர்களோட படை வலு பெற்று இல்லாம வலு இழந்து போய் மாறிடுச்சு. அதனால அரவானோட விதியின்படி பலமற்றவர்களோட போய் தான் போரிடணும். அதனால அவர் கௌரவர்களோட பக்கம் போய் போரிட ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கௌரவரோட பக்கம் போய் போரிட ஆரம்பிச்சதுனால கௌரவர்களோட படை வலு பெற்றுச்சு. அதனால பலமற்றவர்களா இருந்த பாண்டவர்களோட பக்கம் போய் மறுபடியும் போய் போர் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி தொடர்ந்து அங்கேயும் இங்கேயும், அதாவது யாரு பலமற்றவர்களா இருக்கிறாங்களோ அவங்களோட சைடு மாறி மாறி போய் அரவான் போரிட ஆரம்பிச்சிருக்காரு.
இத பார்த்துட்டு இருந்த கிருஷ்ணர் வந்து எப்படியும் அரவான் வந்து இப்படி மாறி மாறி போய் போரிட்டா கண்டிப்பா இந்த பாரத போர் வந்து முடிவுக்கு வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால கிருஷ்ணர் வந்து அரவான்கிட்ட போய் ஒரு மிருகத்தோட உயிர் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. என்னது கிருஷ்ணா அப்படின்னு கேட்டதற்கு ஒரு கண்ணாடியை காண்பித்து இதில் தெரியும் உருவம் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அரவான் உருவம் தெரிஞ்சிருக்குது. கிருஷ்ணரே கேட்டார் அப்படிங்கிறதுக்காக உயிர் தியாகம் செய்யறதுக்காக அரவான் வந்து சம்மதிச்சிருக்காரு. கிருஷ்ணர் தன்னோட படைகள்கிட்ட சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய ஒருத்தரை காளிக்கு நம்ம உயிர் பலி அதாவது நரபலி இட்டாதான் நாம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிடுறாரு. சாமுத்திரிகா லட்சணம் பொருந்தியவர் யாருன்னா கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தான். அடுத்து யாரு அப்படின்னு தேடும் போது இந்த அரவானை தான் காட்டினாரு. அரவான் உயிர் பலி கொடுக்க தயாரா தான் இருந்தாரு. இத வந்து களபலி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உயிர் பலி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா களபலி அப்படிங்கிறது போர் நடக்கிறதுக்கு முன்னாடி காளிக்கு கொடுக்கப்படுற ஒரு பலி, அதாவது நரபலி. ஆனா இது போர் நடந்து அடுத்த 7ஆம் நாள் கழிச்சு நடக்கக்கூடிய பலி அப்படிங்கிறதுனால இத வந்து உயிர் பலி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா பொதுவா களபலி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அரவான் வந்து கிருஷ்ணர் கிட்ட நான் வந்து உயிர் பலி கொடுக்க தயாரா இருக்கிறேன், ஆனா எனக்கு வந்து ஒரு ஆசைகள் இருக்குது, அதுக்காக நீங்க வரம் கொடுக்க வேணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. அதனால கிருஷ்ணர் என்னது அப்படின்னு கேட்கும்போது அரவான் சொல்றாரு, நான் இன்னும் திருமணம் ஆகாத ஒரு வீரன், எனக்கு திருமணம் முடிந்து ஒரு நாள் மட்டும் நான் பெண்ணுடன் இருக்க வேணும் அப்படின்னும், தலை துண்டிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்னோட கண்கள் வந்து குருஷேத்திரம் போற முழுமையா பார்க்க வேணும் அப்படின்னு கேட்டுக்கொள்றாரு. அதனால கிருஷ்ணரும் உனக்கு நான் வரம் அளித்தேன் அப்படி வந்து சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து அரசகுலம், தேவகுலம், மனித குலம் அப்படின்னு எல்லா இடத்துலயும் பெண் தேடுறாரு. ஆனா ஒரு நாள்ல திருமணமாகி கணவனோட இருந்து மறுநாள் விதவையாகக்கூடிய அந்த திருமணத்துக்கு யாருமே சம்மதிக்கல. அதனால கிருஷ்ண பகவான் தன்னோட மோகினி அவதாரத்தை எடுத்து அரவானோட மனம் முடித்து அரவானோட ஒரு நாள் மட்டும் இருந்து, அதாவது ஃபுல்லாவே ஆட்டம் பாட்டம் கூத்தாட்டம் அப்படின்னு ஃபுல்லாவே அந்த ஒரு இரவை வந்து கழிச்சிருக்காங்க. மறுநாள் களபலி கொடுக்கறதுக்காக காளியின் முன்ன அரவானோட தலை வந்து துண்டிக்கப்படுது. அரவானோட தலை வந்து துண்டிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மோகினியா இருந்த கிருஷ்ணர் வந்து விதவை கோலம் பூண்டு அரவான நினைச்சு கதறி அழுறாங்க. அதுக்கப்புறம் அரவானோட வரத்திற்கு ஏற்ற மாதிரி கிருஷ்ணர் வந்து அவரோட தலையை எடுத்து ஒரு கம்பத்தின் மேல் வைத்து குருஷேத்திர போர் முழுவதையும் பார்க்கும் வண்ணம் அமைச்சிடுறாரு. குருஷேத்திர போற கண்ணால் பார்ப்பது, வாயால் சிரிப்பது, காதால் கேட்பது, அது மட்டும்தான் அவரால் முடியும். அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில இருக்காரு. அரவான் போர்ல இல்லாதனால கௌரவர்களோட படை வந்து வலு இழக்க ஆரம்பிச்சிருக்குது. பாண்டவர்களோட சைட்லயும் மெயினா இருக்கக்கூடிய அரசர்கள் வந்து இறந்தாலும் கௌரவர்கள்ல மெயினா அழைக்கப்படுற பீஷ்மர் ஆகட்டும், கர்ணன் ஆகட்டும், 100 கௌரவர்கள் ஆகட்டும் எல்லாருமே இழந்துடுறாங்க. பைனலா குருஷேத்திர போற முடிவுக்கு வருது. பாண்டவர்கள் வெற்றியும் பெற்று ஹஸ்தினாபுரத்தின் அரசர்களாகவும் மாறிடுறாங்க. போர் நடந்துட்டு இருக்க நேரத்துல போர் நெறிமுறைகளை கடந்து சதியால பாண்டவர்களோட மகன்களையும் வயிற்றில் இருந்த பாண்டவர்களோட வம்ச விளக்கையும் அழிக்க முயன்ற துரோணரோட மகனான அஸ்வத்தாமனுக்கு கிருஷ்ணர் கொடுத்த சாபத்தையும், தன்னோட 100 மகன்களை இழந்த காந்தாரி கிருஷ்ணருக்கு கொடுத்த சாபத்தையும், குந்தியின் மூத்த மகனான கர்ணன் அதாவது பாண்டவர்களோட மூத்த சகோதரனான கர்ணனை குந்தி தேவி மடியில் போட்டு கிடத்தி மகனே என்று கதறிய அந்த காட்சியையும், தர்ம தேவதை வந்து அழுததையும், அது மட்டும் இல்லாம என்னதெல்லாம் நடந்தது, ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு போர் வீரர்களும் என்ன செஞ்சாங்க, என்ன அரசர்கள் யாரு கொன்றாங்க அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிந்த ஆளாதான் இந்த அரவான் வந்து இருந்திருக்காரு. பாரத போர் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிட்டு பாண்டவர்களும் வின் ஆயிட்டாங்க. அடுத்து பாண்டவர்கள் எல்லாருமே கௌரவர்களை அவங்க எப்படி கொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ளேயே பெருமைப்பட்டு பேசி கொண்டுட்டு இருக்காங்க. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, இங்க நடந்த எல்லாத்தையுமே பார்த்தது வந்து பார்பரிக்கா, அதாவது அரவான் தான் எல்லாத்தையுமே பார்த்தது, அதனால அரவான்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரவான்கிட்ட கேட்கும் போது அரவான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் போர் நடந்துட்டு இருக்க நேரத்துல கிருஷ்ணரோட சக்கரத்தையும், சக்கரம் எதிரிகளை கொல்லுறதையும், திரௌபதியோட கோப கனலையும், கிருஷ்ணரோட சங்கு அந்த எதிரிகளோட ரத்தம் படிந்த அந்த குருதியை வந்து பிடிக்கிறது மாதிரிதான், அந்த மாதிரிதான் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது முற்றிலுமாக அந்த வெற்றி அப்படிங்கிறது யாருக்கு சொந்தம் அப்படின்னா கிருஷ்ணருக்கும் திரௌபதிக்கும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா பீமனுக்கு ரொம்பவே கோபம் வருது. ஏன்னா பீமன் வந்து அந்த போர்ல முக்கிய பங்காற்றிருப்பாரு. அரவானோட தலை துண்டிக்கப்படுறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து பீமன்ட்ட சொல்லியிருப்பாரு, தலை வந்து ஆற்றில் வந்து தூக்கி எறியணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால இப்போ பாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறம்
அரவானோட தலையை வந்து ஆற்றுல தூக்கி எரிந்ததா வந்து புராணங்கள் கூறுது. ஆற்றுல அடித்து வரப்பட்ட அரவானோட தலை வந்து தென்பகுதியை வந்து அடைந்ததாகவும் தலை மட்டும் இருந்து குழந்தையாக உருப்பெற்றிருந்ததாகவும் சொல்றாங்க. அதை கண்டெடுத்தது சந்திரகிரி அரசரா இருந்த ஒரு மன்னர் வந்து அந்த குழந்தைய தத்தெடுக்கவும் செஞ்சிருக்காரு. அந்த குழந்தைக்கு காரபாலன் அப்படின்னு பெயரிட்டு வளர்த்தும் வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல அது இந்த பகுதி மக்களை வந்து கொடூரமா பண்ணிட்டு இருந்த கூத்தாசுரன் அப்படிங்கிற அரக்கனை கொல்றதுக்காக இங்க முன்னாட்கள்ல வழிபடப்பட்டிருந்த முக்கியமான தெய்வமான அம்மனோட உதவியோடு அரவான் அந்த அசுரனையும் கொண்டிருக்காங்க. அதனாலதான் அரவான் கூத்தாண்டவர் பெயர்லயும் அழைக்கப்படுறாரு. அதனாலதான் பெரும்பாலும் திரௌபதி அம்மன் கோயில்கள்ல கூத்தாண்டவரோட அதாவது அரவானோட சிலை கண்டிப்பா இருக்கும். ஏன் அரவானுக்கு கோயில் எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு பல பேர் வந்து நினைக்கலாம். அவர் வந்து மானுடனாதான் பிறந்திருக்காங்க, எதுக்காக அவங்களுக்கு கோயில் எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கலாம். சித்தர்களாகட்டும் முனிவர்களாகட்டும் இல்லைன்னா கடவுளே மானுடனாக பிறந்து அவங்க பண்ண அம்சத்தின்படி அவங்களுக்கு கோயில்களும் இப்போதைக்கெல்லாம் எழுப்பியிருக்காங்க. எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா விஷ்ணு வந்து தன் கிருஷ்ண அவதாரத்துல மானுடனா பிறந்து பண்ண லீலைகள் எல்லாத்தையுமே வச்சு அவர் என்னெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு வச்சு மக்கள் வந்து அவரை கடவுளா நினைச்சு விஷ்ணுவோட ஒரு அவதாரமா நினைச்சு இப்போதைக்கு நிறைய கோயில்களும் எழுப்பி நாம வழிபாடுகளும் பண்ணிட்டு வரோம். அதே மாதிரிதான் அரவானை பற்றியும் அரவான் செஞ்ச அந்த நற்செயல்கள் அவர் வந்து மானுடனா இருந்தாலும் மானுடனை விடவும் கடவுளுக்கு ஒப்பானவர் அப்படின்னு நினைச்சுதான் இன்றளவும் கோயில்கள் கட்டி நம்ம கும்பிட ஆரம்பிச்சிருக்கோம். கூவாகம் கூத்தாண்டவர் அரவான் பற்றிய செய்திகள், அவர் எங்க உள்ளவர், எங்க பிறந்தாரு, அதுக்கப்புறம் எப்படி இங்க வந்து சேர்ந்தாரு அப்படிங்கிற மாதிரி கதைகள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. நிறைய பேர் புக்ல உள்ளதை பத்தி சொல்லுவாங்க, நிறைய பேர் முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அதை பத்தி சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் சரி, அவர் ஒரு மானுடனாக பிறந்திருந்தாலும் தன் அம்பினால் கிருஷ்ணரையே வீழ்த்த அளவுக்கு பலசாலியாக தான் இருந்திருக்காரு. கிருஷ்ணரோட மோகினி அவதாரத்தையும் திருமணம் செய்து பாரத போரையும் முடித்து வைத்து அசுரனையும் கொன்று மக்களை காப்பாத்தின அரவான கோயில் கட்டி கும்பிடுறது கரெக்ட் தான் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி கிருஷ்ணரோட இறப்புக்கு பிறகு கிருஷ்ணரோட உடல் வந்து மரக்கட்டையாக மாறி ஆற்றில் கொண்டு வரப்பட்டு பூரி ஜெகநாதர் கோயில்ல இப்போதைக்கு கிருஷ்ணரோட இதயம் வந்து துடிச்சு நம்ம எல்லாத்தையும் வழி நடத்திட்டு இருக்கோம். அதே போல்தான் அரவானோட கண்களும் சரி காதும் சரி அந்த சிரிப்பும் சரி எல்லாமே இன்றைக்கும் இருக்குன்னு நினைச்சுதான் கூத்தாண்டவர் கோயில பக்தர்கள் வழிபடுறாங்க. கோயில்ல திரௌபதி அம்மன் வழிபாட்டு முறையும் அரவானோட அந்த வழிபாட்டு முறையும் பண்ணிட்டு இருக்காங்க. எதற்காக மாற்று பாலினத்தவரான திருநங்கைகள் இந்த கோயிலுக்கு அதிகமாக வாராங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். கிருஷ்ணரோட மோகினி அவதாரமா தன்னைத்தானே நினைக்கிற திருநங்கைகள் தன்னோட கணவனா அரவானதான் நினைக்கிறாங்க. அதனால வருடத்துல அந்த ஒரு நாள் அரவான தன்னோட கணவனா நினைச்சு அவரை வந்து திருமணம் செஞ்சு விதவை கோலம் பூண்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு போயிருவாங்க. இந்த சடங்குகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிருவாங்க. இதுதான் அவங்க வந்து எதிர்பார்க்கிற அந்த தருணம். போர்க்களத்துல கிருஷ்ணரோட மோகினி அவதாரம் அரவானுக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அதேதான் திருநங்கைகளும் அரவானுக்கு இந்த கோயில்ல வந்து பண்ணுவாங்க. அதாவது தன்னை அரவாணியா நினைச்சு அதனாலதான் முன்னாடி எல்லாம் திருநங்கைகளை அரவாணிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோயிலுக்கு வரக்கூடிய திருநங்கைகள் எல்லோருமே கோயில் பூசாரி மூலமா தாலி கட்டி கொள்றாங்க, இல்லைன்னா அவங்க கூட்டிட்டு வர ஏதோ ஒரு ஆண் மூலமாவும் தாலி கட்டி கொள்றாங்க. இங்க திருநங்கைகள் மட்டும்தான் தாலி கட்டி கொள்றாங்களா அப்படின்னு கிடையாது. இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமவாசிகளா இருக்கட்டும் வரக்கூடிய பக்தர்களாகட்டும் அவங்கள வந்து அவங்க பேரண்ட்ஸ் அரவானுக்காக நேர்ந்து விட்டுருப்பாங்களாம். அதனால ஆண்களும் தாலி கட்டி கொள்றாங்க. அந்த ஆண்கள் வந்து திருநங்கைகள் எப்படி அலங்கரிச்சுட்டு மணப்பெண் மாதிரி அலங்கரிச்சுட்டு வராங்களோ அந்த மாதிரி அலங்கரிச்சுட்டு வர மாட்டாங்க. நார்மலா வேட்டி சட்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அரவானா நினைச்சு அந்த பூசாரி வந்து தாலி கட்டுவாரு. எதுக்காக நேர்ந்து விட்ட ஆண்களும் தாலி கட்டி கொள்றாங்க அப்படின்னா இங்கோட அந்த சடங்கு முறையே தாலி கட்டி கொள்வதுதான். அதனால நேர்ந்து விடப்பட்ட அந்த ஆண்கள் தன்னோட உடம்பு சரியாகணும் இல்லைன்னா பெத்தவங்க எதுக்காகவாது வேண்டியிருப்பாங்க, அந்த வேண்டுதல்கள் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சடங்கை மெயினா வச்சு அவங்க தாலி கட்டி கொண்டு அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றுறாங்க. ஈவினிங் ஆகுறதுக்குள்ள எல்லாருக்குமே திருமணம் ஆயிருக்கும். கதையில வந்து எப்படி அரவான் கிருஷ்ணரோட மோகினி அவதாரத்தை திருமணம் செஞ்சு அந்த நைட்டு நேரத்துல எல்லா ஆடல் பாடல் அப்படின்னு களியாட்டம் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் கணவன் மனைவியா வாழ்ந்திருப்பாங்க. அதே மாதிரிதான் இங்க தாலி கட்டி கொண்ட அந்த திருநங்கைகள் அவங்களுக்கு பிடிச்ச ஆணோட இல்லைன்னா
விருப்பமா அவங்கள தேடி வந்த ஆண்களோட உடலுறவு கொள்றாங்க. தனக்கு திருமணம் முடிந்தது அப்படின்னு கதையில அரவான் எப்படி மகிழ்ந்து அன்னைக்கு ஆடல் பாடல் நிகழ்த்தினாரோ அதே மாதிரி திருநங்கைகளும் சுத்தி நின்னு நடுவுல ஒரு யாகம் மாதிரி தீயை வளர்த்து அதுல கூத்து கும்மாளம் அப்படின்னு கை தட்டி பாடல்லாம் பாடி மகிழ்வாங்க. மறுநாள் காலையில கோயில இருக்கக்கூடிய அரவானோட தலைக்கு ஆரம் போட்டு அதை சக்கரத்துல எடுத்து வந்து வீதி உலா போவாங்க. போற நேரத்துல வழியில இருக்கக்கூடிய திருநங்கைகள் ஆகட்டும் பக்தர்கள் ஆகட்டும் எல்லாருமே 1008 தேங்காய்க்கு மேற்பட்ட தேங்காய்களை உடைத்து அதை சூறை தேங்காய்ன்னு சொல்லுவாங்க. அதை உடைத்து பூ பந்துகள் எல்லாத்தையுமே கொடுத்து சுவாமியை வந்து அன்போடு வரவேற்பாங்க. நம்ம கோயில்கள்லாம் கோயில் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் சுவாமி வந்து சப்பரத்துல எடுத்துக்கொண்டு வீடு வீடா கொண்டு வந்துருவாங்க. நாம விளக்குகள் கொண்டு ஆரத்தி எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் சுவாமியை கொண்டு கோயில்ல வைப்பாங்க. அந்த முறை மாதிரிதான் இங்க நடக்குது. ஆனா அரவான் எப்படி அந்த களத்துல போய் உயிர் பலி கொடுத்தாரோ அந்த பலியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவரோட அந்த தலையை கொண்டு மறுபடியும் கோயில்ல கொண்டு வைப்பாங்க. அத மாதிரிதான் இங்க பண்ணுவாங்க. இப்படி சப்பரத்துல அரவானோட தலை மட்டும் கொண்டு வீதியில பண்ணிட்டு இருக்க அதே நேரத்துல 30 அடி உயர அந்த கம்பத்துல வைக்கல் குறியெல்லாம் சுத்தி எடுத்து ஒரு தேர் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அந்த தேர்ல தான் அரவானோட முழு உருவ சிலையும் அமைய இருக்க போகுது. அதுக்கப்புறம் தான் படுகளம் கொண்டு போவாங்க, அதாவது அழுகளம் அந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க வீடியோல தூரமா இருக்கக்கூடிய அந்த 30 அடி உயர கம்பத்து தேர்ல தான் அரவானோட உருவத்தை வந்து அமைப்பாங்க. ஃபுல்லாவே வைக்கல் குறி கொண்டுதான் வந்து அமைச்சிருப்பாங்க. சிரம் அப்படிங்கிறது அந்த தேர்ல அமைக்கப்பட இருக்கக்கூடிய அரவானோட அந்த உருவத்தோட தலை. அந்த சிரம் அப்படிங்கிறது கூவாகம் அப்படிங்கிற இந்த கூத்தாண்டவர் கோயில்ல இருந்து சப்பரத்துல எடுத்து கொண்டு போயிருப்பாங்கன்னு சொன்னால அரவானோட தலை. அந்த தலையை தான் ஊர்வலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்து இந்த தேர்ல பொருத்துவாங்க. அடுத்த அரவானோட உருவம் அமைக்கிறதுக்கு மற்ற பகுதிகள் உடல் பாகம் அந்த பகுதிகள் எல்லாமே எங்க இருந்து கொண்டு வராங்கன்னா கூவாகம் பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்கள்ல இருந்து எடுத்துட்டு வராங்க. கீரிமேட்டுல இருந்து மக்கள் எல்லாம் பூஜை செய்து அரவானோட புஜங்கள் மார்பு பதக்கம் அப்படிங்கறத எடுத்துட்டு வருவாங்க. சிவலியாங்குளம் அப்படிங்கிற கிராமத்துல இருந்து அரசிலை வெண்குடை எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. நத்தம் கிராமத்துல இருந்து அரவானோட பாதம் கைகள் புஜங்கள் அப்படி எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. தொட்டி அப்படிங்கிற கிராமத்துல இருந்து மார்பு புஜங்கள் கயிறு கடையாணி எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. இவை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அந்த கம்பத்து தேர்ல வந்து அமைச்சு அரவானோட முழு உருவத்தையும் அமைப்பாங்க. அதுக்கப்புறம் இதை சுத்தி உள்ள பகுதிகள்ல இருந்து விவசாயிகள் அவங்க விளைவித்த காய்கறிகளாகட்டும் வேற தானியங்களாகட்டும் எல்லாத்தையுமே கொண்டு அரவான் முன்னாடி படைப்பாங்க. அதுக்கப்புறம் 20 அடி நீளமுள்ள பூமாலைகள் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் என்னெல்லாம் வேண்டுதல்கள் பண்ணியிருப்பாங்களோ எல்லாமே அந்த தேருக்கு மேல கொண்டு வந்து போடுவாங்க. பாக்குறதுக்கு தேர் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். உருவம் தெரிஞ்ச அளவுக்கு இருக்காது, ஃபுல்லாவே பூமாலையா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் பக்தர்கள் வடம் போட்டு தேரை வந்து இழுத்து கொண்டு போவாங்க. இந்த தேர் வந்து இப்ப குறிப்பிடப்பட்டிருக்க அந்த அரவானோட பாகங்கள் எல்லாம் வந்த ஊர்களுக்கு ஊர்வலமா எடுத்து கொண்டு போவாங்க. ஊர்வலம் முடிச்சு இந்த பகுதிக்கு கொண்டு வர நேரத்துலதான் அந்த படுகளம் கொண்டு போய் அரவானுக்கு களபலி அந்த சடங்குகளை பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே தாலி கட்டி கொண்ட திருநங்கைகளாகட்டும் பக்தர்களாகட்டும் தாலி அறுக்கிறதுக்காக போவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த தாலி கட்டுறதுனால இந்த நேரத்துல இருந்தே தேர் வந்து இழுக்கப்படுற இந்த நேரத்துல இருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ணாதான் அன்னைக்குள்ள அந்த தாலி அறுப்பு அப்படிங்கிற நிகழ்ச்சி முடியும். அதனால அப்போல இருந்து எல்லாரும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேரு அந்த பலி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த தாலி அறுப்பு செய்வாங்க. தாலியறுப்பு நிகழ்ச்சியில தாலியறுப்புங்கிறத பூசாரி தான் பண்ணுவாங்க. அரவானோட திருவுருவம் அமைக்கப்பட்டிருக்க அந்த 30 அடி கம்பத்து தேர் வந்து வடமாறி இழுத்து ஊர்களுக்கு
கொண்டு செல்றதுக்கு அந்த நேரத்திலேயே திருநங்கைகள் அல்லது தாலி கட்டின எல்லாருமே அந்த படுகளம் சொல்லப்படுற அலுவலகத்துக்கு வந்து அழுது முந்தின நாள் தாங்க கட்டின தாலியை வந்து அறுப்பாங்க. நாம ஏற்கனவே அரவானோட கதையில கிருஷ்ணரோட மோகினி அவதாரம் அரவான திருமணம் செய்து மறுநாள் வந்து களபலி கொடுத்ததுக்கு அப்புறம் அரவான நினைச்சு, அதாவது தன் கணவனை நினைச்சு மோகினி அவதாரத்துல இருந்த கிருஷ்ணர் வந்து விதவை கோலம் பூண்டிருப்பாரு தாலி அறுத்து. அதே மாதிரியேதான் இங்கேயும் தாலி கட்டுக்கொண்ட திருநங்கைகள் ஆகட்டும் பக்தர்கள் ஆகட்டும் அவங்க தாலியை அறுத்து கைகள்ல அணிஞ்சிருக்க வளையல்களை உடைத்து தலையில அணிஞ்சிருக்க பூக்களை தூக்கி வீசி பொட்டை அழித்து சில பெண்கள் வந்து சில திருநங்கைகள் வந்து வெள்ளை புடவை கூட உடுத்தி தங்கள் விதவை கோலத்தை வந்து வெளிக்காட்டுவாங்க. தாலி அறுத்ததுக்கு அப்புறம் அறுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அழுறது வந்து பாக்குறதுக்கு நம்ம கண்களை கூட கலங்க வைக்கும். அந்த அளவுக்கு தான் அவங்க அழுவாங்க. அரவான் உருவம் பதித்த அந்த தேர் வந்து ஊர்வலம் போயிட்டு வரதுக்கு வந்து ஈவினிங் டைமுக்கு மேல ஆகும். அதுக்கப்புறம் தான் படுகளம் கொண்டு போய் களபலி வந்து கொடுப்பாங்க. அதனால அரவனுக்கு களபலி கொடுக்கப்பட்ட அந்த வீடியோ வந்து எடுக்க முடியல. களபலி கொடுக்கப்படுற நேரத்துல அரவானோட அந்த சிரம் வந்து அந்த தேர்ல இருந்து எடுக்கப்பட்டு மறுபடி ஒரு சப்பரம் மாதிரி ஒரு இடத்துல வச்சு மறுபடி கூவகம் கூத்தாண்டவர் கோயில்ல கொண்டு போய் வச்சிருவாங்க. அதாவது போர்க்களத்துல வச்சு எப்படி அரவானோட சிரம் வந்து வெட்டப்பட்டு அதுக்கப்புறம் இந்த கூவாகம் பகுதிக்கு வந்து சேர்ந்ததோ அதே மாதிரிதான் அந்த நிகழ்ச்சியை சடங்காக மாற்றி இன்றளவும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அரவானை பற்றிய கதைகள்ல நிறைய பேர் மாறுபட்ட கருத்துக்களை சொல்லுவாங்க. சில பேர் குருஷேத்திர போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே அரவான் இறந்தானும், நிறைய பேர் குருஷேத்திர போர்ல 8ஆம் நாள் இறந்தாங்க அப்படின்னா, நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல களபலி கொடுக்கப்பட்டாங்க அப்படின்னு மாறுபட்ட கருத்துக்களை வந்து சொல்றது உண்டு. எப்படி இருந்தாலும் சரி, அரவான் அப்படிங்கிற கதை இருக்கிறதுனாலையும் இந்த கூவாகம் கூத்தாண்டவர் கோயில்ல நடக்கிற இந்த நிகழ்ச்சியை வச்சியும் தான் அரவாணிகளான மாற்றுப்பாலினத்தவரை திருநங்கைகளா போற்றோம்.